வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கூட சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மேக்கிங் பிஸ்னஸ் நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம், இல்லை ஒரு மிஷினரிஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ லோக்கல் மார்க்கெட்டை விட ஃபாரின் மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் பற்றி பார்க்க போகிறோன்னா, டொமேட்டோ பியூரி மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டொமேட்டோ கெச்சப்போ சாஸோ கிடையாது. ஸோ இது ரா டொமேட்டோவோட பல்ப்புன்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் டொமேட்டோவை வச்சு நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த பியூரி எதுக்காகனா, ஸோ நார்மலாக நம்ம டொமேட்டோவுக்கு பதிலாக சமையலுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் சாஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோட்டல்ஸ்லாம் டைரெக்டாக டொமேட்டோ யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பியூரிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ரெடி பண்ணக்கூடியது வந்து 8லேருந்து 12 மாதம் வரைக்கும் செல்ஃப் லைஃப் இருக்கும். அது கெட்டு போகாமல் எக்ஸ்பிரி டேட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். லோக்கல் மார்க்கெட்டில் 1 kg வந்து 125 rupees அந்த அளவுக்கு செல் பண்ணுறாங்க. இதே எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இதுக்கு டபுளாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதனால் அதிகமாக இருக்குதுன்னா, யூஸ்வலாக இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இந்தியன் மார்க்கெட் டொமேட்டோஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நல்ல ஃபேமஸான ஒன்று. ஸோ இந்தியன் டொமேட்டோஸ்க்கு ஒரு ஹை டிமாண்ட் இருக்குது. ஸோ அது நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி, பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் சரி, எல்லா தக்காளிக்குமே நல்ல டிமாண்ட் இருக்குது. பட் நம்ம டொமேட்டோஸாக சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பியூரியாக நம்ம மேக் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாகிறதுக்காக நம்ம இந்த பியூரியாக மேக் பண்ணி அனுப்புகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த பியூரி மேக் பண்ணது, என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும், தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த டொமேட்டோ பியூரி மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயினான ரா மெட்டீரியல் ஒன்று தான், ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் மட்டும்தான். ஸோ அது எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி, பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரே டைப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது எதுனாலும் அது உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எது நம்ம சீப்பாக கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நார்மலான தக்காளி வந்து ஒரு 3 daysலேயே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும், நம்ம யூஸ் பண்ண முடியாது, அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கணும், 1 year வரைக்கும் அது எக்ஸ்பிரி டேட் இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு எந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ணுறாங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லைனா ஆசிடிட்டி ரெகுலேட்டர். ஸோ இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது 1 year வரைக்கும் நம்மளுக்கு ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்குது. இப்போது இந்த டொமேட்டோ பியூரி மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பெரிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் இல்லை, சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம வெஜிடபிளை எப்போதும் வீட்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம நீட்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான மிஷினரிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷினும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம செமியில் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வரும். இதே நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டட் நம்ம மிஷின் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 3 to 5 lakh அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு மிஷினரிஸ் காஸ்ட் மட்டுமே வந்துடும். நம்ம இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், காஸ்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஸ்வல் வெஜிடபிள்ஸ்னாலே க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறோன்னா சில மிஷினில் பீலிங் மிஷின் அதில் இருக்கும். ஸோ நம்ம தோல் உரிக்கிறதுக்கு அதில் இருக்கும். இல்லைன்னா நம்ம தனியாக பீலிங் மிஷின் போடணும். ஸோ தனியாக பீலிங் மிஷின் போட்டு நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபில்ட்ரு என்னன்னா, அந்த சீட்ஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ இன்கேஸ் நம்ம நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறோன்னா அதிகமாக சீட்ஸ் இருக்கும். ஸோ பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறோன்னா சதை அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு சீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பார்த்துட்டு சீட்ஸ்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பியூரி மேக் பண்ணுற மிஷினில் அதாவது அரைக்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை, கிரைண்டிங் பண்ணுறது தான். ஸோ இதுக்குன்னு அந்த பக்குவமாக அரைக்கிறதுக்கு தனியாக மிஷினரிஸ் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கிக்காங்க. தென் நம்ம பியூரி மேக் பண்ணுற மிஷினில் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு பியூராக நம்ம மேக் பண்ணி கொடுத்துரும். சில பேர் வந்து வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, ஸோ வாட்டர் ஆட் பண்ணாமலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு ரேட்டுமே டிஃபர் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாட்டில்ஸில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம செல் பண்ணலாம். 100 gram, 200 gram, 250 gram அந்த மாதிரி கிராம் கணக்குலேயும் செல் பண்ணலாம், இல்லை ml லிட்டர் கணக்குலேயும் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ பாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கண்ணாடி பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு ரேட்டுமே டிஃபர் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பாட்டில் தான் பேக் பண்ணுவாங்க. பாட்டில் பேக் பண்ணிவிட்டு நம்மளுக்குன்னு தனியாக லோகோலாம் டிசைன் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்கேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அப்பியரன்ஸ் பார்த்து தான் நம்மளுக்கு ஆர்டரே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பேக்கேஜிங் பக்காவாக பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராடக்ட் மேக்கிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு மேக்கிங் காஸ்ட் ஆகுதுன்னா, 1 kg நம்மளுக்கு மேக் பண்ணுறதுக்கு
நம்மளுக்கு 125 rupees நம்மளுக்கு ஆகிருது. ஸோ என்னென்ன காஸ்ட்லாம் இன்க்ளூட் ஆகுனா, ஸோ பேக்கிங், லேபிள், ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, நம்ம ஃப்ரெஷ் டொமேட்டோஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து 1 kg வந்து நம்மளுக்கு ஒரு 125 rupees, அந்த மேக்கிங் காஸ்ட் வந்து 125 rupees அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆகிரும். ஸோ ஆனால் இதுக்கான 1 kg நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம எந்த அளவுக்கு வைக்கலாம்னா 50 rupees வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 50 rupees வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு லோக்கல் மார்க்கெட்லேயே இப்போது நம்மளுக்கு 1 kg பியூரி ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 2.25 கிலோக்கு நம்மளுக்கு வந்து டொமேட்டோஸ், ஃப்ரெஷ் டொமேட்டோ தேவைப்படும். ஸோ இப்போ நம்மளுக்கு 1 கிலோ டொமேட்டோ போட்டால் 1 கிலோ பியூரி கிடைக்காதுல்ல. ஸோ அந்த ரேஞ்ச் தான். 1 கிலோ பியூரி வேணும்னா நம்மளுக்கு 2.25 கிலோ நம்ம டொமேட்டோஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு 1 kg பியூரி கிடைக்கும். ஸோ அந்த கணக்கும் பார்த்துக்காங்க. இப்போது லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம செல் பண்ணுறோன்னா 1 kg 50 rupees வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படி இன்கேஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு டபுளாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இங்கே 50 rupees நாங்கள் அப்படியே டபுளாக 100 rupees வரைக்கும் 1 kg நம்ம 100 rupees வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டால் நல்லது. இதோட மார்க்கெட்டிங் லெவல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுன்னா, ஸோ மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் தான். நான் எக்ஸ்போர்ட் எதுக்காக திரும்ப நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் ஹார்ட் சிட்டிஸில் வேணால் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் வெளியே பரவலான இடங்களில் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இன்னும் நம்ம சைடில். ஏன்னா நம்மளுக்கு டொமேட்டோஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணல. ஸோ எக்ஸ்போர்ட் தான் நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இதை தவிர எங்கெல்லாம் லோக்கல் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் சேல் பண்ணலாம்னா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட்ஸ். ஸோ ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய. ஸோ அவங்க டேரெக்டாக டொமேட்டோக்கு பதிலாக இந்த மாதிரியான பியூரிஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக அவங்க ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்காக ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரியான பியூரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ தக்காளி பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்மளுக்கு எங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா சிங்கப்பூர், US, கனடா. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு தான் அதிகமாக நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அதை டார்கெட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தோணும், ஸோ எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது இந்த ப்ராடக்ட்னு இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் சரி, இந்தியாவிலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் நம்ம எப்படி பண்ணுறது டாப் டு பாட்டம், ஸோ ஒரு 30 minutes வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்னு இல்லாமல் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும், என்னென்ன சர்டிஃபிகேஷன் வேணும், எப்படி நம்ம பையர்ஸை பிடிக்கணும், ஸோ எப்படி பேமெண்ட் டைம்ஸ் இருக்கும், ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலோட அந்த வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால நம்மளுக்கு ஒரு FSSAI சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா போதும். ஸோ நம்மளால் கண்ட்ரி ஃபுல்லாக எங்கேனாலும் நம்மளால் லீகலாக மூவ் பண்ண முடியும். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் செல் பண்ணுறீங்கன்னா கேஜிக்கு 50 rupees அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்காக இருந்தாலும் எந்த கண்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, ஸோ நார்மலாக ஒரு சிங்கப்பூருக்கு பண்ணுறீங்கன்னா கூட 1 kgக்கு அப்படி நம்ம டபுளாக லோக்கல் மார்க்கெட்டை விட டபுளாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்க டேரெக்டாக டொமேட்டோ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த பியூரி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது, ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கிறதுனால இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணனாலும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.